அருணகிரிநாதரே சொல்றார், பக்திக்குள்ள வரும்போதே எப்படி இருக்கும்னா கோபம் வருங்கிறார். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியைங்கிறார். வெகுளின்னா கோபம், கோபத்தை விடுங்கிறார். ஏன்னா கோபம் எந்த உணர்ச்சியும் ஆன்மீகத்திற்கு நல்லதல்ல. ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு உணர்ச்சியினுடைய உச்சத்துல போறது, அதாவது மனித மனம் சார்ந்த உணர்ச்சிகள், காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம், இது அத்தனையும் விட சொல்லுது. இப்போ மனித மனத்துல இயல்பாகவே நீங்க சாதாரணமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆன்மீகத்துக்குள்ள போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்க மனசு இதெல்லாம் நீங்க உங்களை அறியாம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எங்க ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அங்க ஒரு கட்டத்துல அது எங்கேயாவது ஒரு பக்கம் வெடிச்சு வெளியே வரத்தான் செய்யும். ஆனா அந்த நேரத்திலையும் நீங்க விழிப்புணர்வோட தான் இருக்கணும். ஆன்மீகங்கிறது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. கோபத்தை அருணகிரிநாதர், நம்மளுடைய குருநாதர், முருக பக்தியில் இருக்க குருநாதரே சொல்றாரு கோபத்தை விடுங்கன்னு. அந்த பக்தியில் இருக்கிறவங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கோபத்தை விடணும். இதை நானே சொல்றேன், ஏன்னா எனக்கே அவ்வளோ வரும். ஆனால் வெளியே உங்களுக்கு கோபம் வருமானு கேட்பாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ வரும். சாமி கும்பிடும்போது இந்த விஷயம் இல்லைன்னா கோபம் வந்துடும். பூஜைக்கு போகிறோம், இது எல்லாம். ஆனால் இது என்னன்னா இயல்பு. ஆனால் அந்த இயல்பை தாண்டினா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை விடணும். இப்போதான் எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் போது தான் அருணகிரிநாதர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நிறையா உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் குறிப்பிட்டு அவர் சொல்றாரு கோபத்தை தடுங்கன்னு. ஏன் இந்த கோபம் அப்படின்னா, நமக்குள்ள நிறைவேறாத ஆசைகளுடைய வெளிப்பாடு தான் கோபமா வரும். அப்ப உள்ள இருக்க கொஞ்ச நஞ்ச கர்மவினையுமே இந்த உணர்வுகள் மூலமா தான் செயல்படும். உங்களுக்கு ஒரு கர்மவினை வேலை செய்யணும்னாலே ஒன்று ஆசை மூலமா வரணும், இல்லைன்னா உங்க எண்ணத்தின் மூலமா வரணும், இல்லைன்னா நீங்க வெளிக்காற்றும் உணர்வு மூலமா வரணும். இது மூணும் தான் உங்களுடைய கர்மவினை உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு உண்டான வழிகள். அதை அடைச்சிட்டோம்னா கர்மவினை வேலை செய்யாது. அதனால தான் அடிப்படையில் கோபத்தை விடுங்கிறாங்க. அப்படி கோபம் வந்ததுன்னா முருகான்ட்டு அமைதியாயிடணும். எல்லாமே கண்ணதாசன் சொல்கிற மாதிரி போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணபுரானுக்குங்கிற மாதிரி முருகனுக்கு கோபத்தையும் திருப்பி அவர்கிட்டயே விட்டுற வேண்டியதுதான்.